இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தமிழகத்தில் பரவலாக பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. சென்னை, ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த பலத்த மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. சென்னையில் கோயம்பேடு, வடபழனி, அரும்பாக்கம், கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை இடிமின்னலுடன் கனமழை பெய்தது. புறநகர் பகுதிகளான அம்பத்தூர், ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்தது. ஐயப்பன் தாங்கல் பேருந்து நிலையம் அருகே மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். துரைப்பாக்கம் ரேடியல் சாலையிலும் மழைநீர் தேங்கியது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. கழிவுநீர் கால்வாய் முறையாக பராமரிக்கப்படாததால் மழைநீருடன் கலந்த கழிவுநீர் முழங்கால் அளவிற்கு தேங்கியது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்தனர். ஈரோடு மாநகர பகுதிகளில் நேற்று மாலை பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. ரயில் நிலையம், பெருந்துறை, வீரப்பன்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. வீரப்பன்சத்திரம் மற்றும் காவிரி சாலையில் மழைநீருடன் கழிவு நீரும் சேர்ந்து ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். இதேபோல் கோவை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.